கணேசா புறப்படலாமா? சந்தோஷமா புறப்படலாம். ரிசர்வ் பண்ண ஒரு டிக்கெட் வரணும். சார் சார் நான் தான் சார் அந்த டிக்கெட். நான் தான். அது நீ தானே? ஏறுங்க ஏறுங்க. Sorry, sir. It's okay. ஐயோ கோ. ஏன தரமா சிரிக்காத. கதவு மூடு. மன்னிச்சுக்கோ. கால் அடிக்க உட்காரியா. இவன் அந்த மாதிரி வாயை தங்கன்னு தூங்குறாங்க. ஈவுக்கு போது முடிக்குமா? ஏன் அன்னிக்கிறீங்க? குந்தியா கால் நோவு போகுது. எங்க போற? இந்த பஸ் இது வரைக்கும் போகுது. இது மெட்ராஸ் வரைக்கும் போகுது. நீ எங்க போற? நானும் மெட்ராஸ்க்கு தான் போகணும். 50 ரூபா கொடு. 50 ரூபா பணம் இல்லைங்க. நான் சீட்டை கட்டிச்சுட்டேன். 50 ரூபா பணம் இல்லைங்க. வண்டி எடுக்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். இப்படியே தகராறு பண்ணா எனக்கு கட்டக்கு வரும். முதல்ல கீழே இறங்க வரவே இல்லையா சார்? என்ன உங்க கூட பிறந்தவளா நினைச்சுக்கீங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லி சொல்லித்தான் என்ன வீரமாக்குறாங்க. என் வேலைக்கு சீக்கிரம் நீ முதல்ல இறங்க. சகோதரி சொல்றதுல விட்டமா பாவம். உனக்கு பாவம்னா அந்த அம்மாவுக்கு பங்கு எடுத்து விட. என்கிட்ட இல்லப்பா. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு ஏன் வக்காலத்து வாங்குற? எனக்கு எரிச்சல் வரும். சார் வண்டி எடுக்க சொல்லுங்க சார். கொஞ்ச தூரம் போன உடனே நானே இறங்கிடுறேன். கண்ட இடத்துல இறங்குறத விட இங்கே இறங்கி போறது எவ்வளவு மேலே. இறங்கி போ. ஏப்பா அந்த பொண்ணை இறக்க வேண்டாம். பணத்தை நான் கொடுக்குறேன். இறக்க வேண்டியது பணம். அம்மா குந்திக்குமா 50 ரூபா விடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மறக்குதா
மரகதான் மரகதான். யோ இது பஸ்ஸியா? அதெல்லாம் வீட்டுல வச்சுக்க. ஊர் வந்துருச்சுங்களா? இப்பதான் அவினாசி தாண்டி இருக்கு. இப்பதான் அவனாசி தாண்டி இருக்கிறமா. மரகதான் மரகதான். மல்லிகா மல்லிகா. இது வரைக்கும் மரகதம் மரகதம் சொல்லிட்டு இருந்த, இப்ப நம்ம மல்லிகாங்கிற. அது சம்சாரத்தோட தங்கச்சிங்க. ஓஹோ. மங்களம் மங்களம். ரேணுகா. எவ்வளவுப்பா? 40 பைசா தந்தா மதி சார். பொட்டியில பணத்தை வச்சுட்டு வந்தேன். நீ வா, எடுத்து கொடுக்குறேன். இப்ப வரேன். சாரி. இந்தா மீதி. தேங்க்யூ. என்ன திருத்தம் முடிக்கிறா? மொழியும் சரியில்லை. அஞ்சில பொம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கைகால அங்கங்க வச்சுக்கிட்டு தூங்குங்க. சேலம் வந்த உடனே ஒரு 15 நிமிஷம் ஆட் பண்றேன். டிரைவர் ஆஃப் லைட்ஸ். என்ன இப்படி குளறுது? எதுக்கு என் பெட்டி எடுத்த? தெரியாம எடுத்துட்டேன். என் பணம். ஐயோ, இது ஏன் பெட்டிங்க? இதுல இருந்து 400 பணம் எடுத்துட்டேன். திருடி எங்க வச்சிருக்க? கூட கண்டக்டருங்க என் பெட்டி. வண்டி நீட்ட சொல்லி யாரு? என்ன தகவல்? அட நான் தாயா, என் பெட்டியில இருந்து பணத்தை எடுத்துட்டா. திருடி என் பணத்தை கொடு. சத்தியமா எடுக்கலங்க. அப்படின்னா என் பெட்டியை ஏன் திறந்த? என் பெட்டியை நினைச்சு உங்க பெட்டியை நான் எடுத்துட்டேன். தெரியாதனமா எப்படியுமே எடுக்கலாம். என் பணத்தை எடுக்கத்தா? நான் கேட்டுக்கிறேன், நீ கவனிக்கிற. என் பணம் எடுத்துருந்தா கொடுத்துரு. ஏமா எடுத்திருந்தா கொடுத்துறேமா. ஏமா எடுத்திருந்தா கொடுத்துறமா. ஏமா எடுத்திருந்தா கொடுத்துறமா. இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, என் பணத்தை எடுத்தல, திருப்பி கூட. உங்க பெட்டியை தான் நான் எடுத்தேன். அதுல இருந்த பணத்தை நான் எடுக்கல. பின்ன பணம் எங்க போச்சு? எனக்கு தெரியாதுங்க. பாத்தீங்களா? நீ பேசாமயா? கீழே இறங்கு, எடுத்து கொடுக்க சொல்றேன். கீழே இறங்கு. பெட்டி அங்க வை, பெட்டியை வைங்க. முதல்ல இறங்கு நீ. வா. ராத்திரி நேரத்துல உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இந்த பாருமா, அந்த பணத்தை எடுத்திருந்தேன்னா கொடுத்துருமா அந்த தம்பி கிட்ட. ஏமா நீ தானே பெட்டியை திறந்த, பணம் எங்க போகும்? பேசாம திருப்பி கொடுத்துரு. சத்தியமா நான் பணம் எடுக்கல. நான் தெரியாதனமா கேட்கிறேன். வண்டியை விட்டு எல்லாரும் டீ குடிக்க போனாங்கல்ல, நீ மட்டும் வண்டியிலேயே குஞ்சு கிடந்தியே, எதுக்கு? அப்படி கேளுங்க, அப்பதான் இவ கொடுப்பா. உனக்கு வேணையா? ஏயா துட்டிலேன்னு சொல்லிதான் இந்த அம்மா வண்டி வந்து இறக்கி விட்ட. நீ தானே துட்டு கொடுத்து ஏற்றி விட்ட. நீ ஏன் அனுபவிய? எனக்கு என்ன? இப்ப என்னங்கிற? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வண்டி விடியா? இது போலீஸ் ஸ்டேஷனா? ஏய்யா எல்லாரையும் காலகாலத்தோட கொண்டு போய் சேர்க்கவானே? டேய் கோழி தலையா, என்ன இப்படி எல்லாம் கேட்டா நடக்காது. நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு. ஏமா அந்த பொண்ணை மரவா கூட்டிக்கிட்டு போய் வேலை ஜாக்கெட் எல்லாம் பாருங்க, நிச்சயமா பணம் கிடைக்கும்.
வீணா ஏன் அழற? அந்த பணத்தை தந்துடலாம்ல. இது பாருங்க, நான் போட்டிருக்கிற சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், அவர் பணத்தை நான் எடுக்கல. சார், அந்த பொண்ணு சிலுவை மேல சத்தியம் பண்ணுது சார். சார், அந்த பொண்ணு பணத்தை எடுக்கல சார். பணம் விட்டவனுக்கு தான் தெரியும் அவனுடைய வருத்தம். ஆமா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறமா, என்கிட்ட வேற பணம் இல்லம்மா, திருப்பி கொடுத்துரு. வண்டியை மெட்ராஸ்ல விடுறேன், அங்க என்ன உணவும் பண்ணீங்க. வண்டியில ஏறுங்க, ஏதாவது தகராறு பண்ணீங்க நடக்கிற பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். உங்ககிட்ட எப்படி பணம்? ஏர் மேல ஏர். வண்டியில ஏறுங்க, இல்ல விட்டுட்டு போடுமா? வண்டியை கொஞ்சம் நிறுத்துமா. இறங்குங்க இறங்குங்க. உங்க பஞ்சாயத்து தீர்க்க என்னால முடியல. மெட்ராஸ் பார்டர்லயே உங்களை விட வேண்டியது, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஏதோ போனா போகுதுன்னு பீச் ஆங்கர்ல கொண்டாந்து விட்டுருக்கேன், பழச்சு போங்க. பணம் தரேன்னு சொல்லி காந்தி சிலையில இருந்து கண்ணகி சிலை வரைக்கும் கூட்டிட்டு வந்தேன். பணம் எங்க? இப்போவாது நான் சொல்றத நம்புங்க. உங்க பணத்தை நான் எடுக்கவே இல்லை. கண்ணகி சிலைக்கு முன்னாடி இப்படி போய் சொல்றீங்க. நீங்க என்ன திருடி நினைச்சாலும் பரவாயில்ல, உங்க 400 ரூபாயை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு காரணம், பஸ்ல ஏறும்போது என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். 6 மணிக்கு மட்டும் உனக்கு எப்படி பணம் வரும்? இத பாருங்க, இந்த சூழ்நிலையில என்கிட்ட இருக்கிறது இந்த வளையல் தான். உங்க பணத்தை நான் நிச்சயமா கொடுத்துறேன். எனக்கா? ஐயோ, கண்ணகி சிலைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கே ஏற்பாடு பண்றேன்னு சொல்றானே. தாயே, தலைவா விட்டுடு. சரியான கஸ்மாலா சாகுறாக்கி. ச்சே, 6 மணிக்கே வரேன்னு சொன்னா 8 மணி ஆச்சு, இன்னும் காணுமே. ஒரு பொண்ணை நம்பி இப்படி ஏமாந்துட கூடாது. என்னங்க, நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. ஊருக்கு புதுசுங்கிறதுனால யாரும் நகையை அடமானம் வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு பெரியவர் தான் என் மேல பரிதாபப்பட்டு நகையை வாங்கிட்டு 400 ரூபாய் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு உனக்கு எதுக்காக பணம் கொடுத்தது, நீ எதுக்காக அந்த பணத்தை வாங்கின, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நடராஜ் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு சார்? நாங்க வந்து நடராஜ் ஸ்டேஷனுக்குங்கிற யூ ஆர் கரெக்ட். பீச்ல ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு ஏழியரா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், எங்க பரம்பரையில இது வரைக்கும் யாரும். யூ ஆர் கரெக்ட். 204 அந்த பெட்டி எடுத்து மேல வச்சுட்டு இவங்க 2 பேரும் பிடிச்சு உள்ளதா இல்லையா? போமா, இவனுக்கு எல்லாம் இதுக்காக பீச்சில் அலையிறானுங்க. பாத்தியா, உன்னால நான் எந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. மூஞ்ச பாரு. யோ, 2 பேரையும் ஒரே லாக்கப்ல தள்ளிடாதயா, அப்புறம் புடிச்சிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் போயிடும். யூ ஆர் கரெக்ட். சாரி சார். போமா உள்ள. ப்ளீஸ் கோ யுவர் இன்சைட். சார், தயவு செய்து இங்கிலீஷ் பேசாதீங்க சார். சார், கான்ஸ்டபிள் சார், சார் நான் உள்ள இருக்கணும் சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். Feast Wowzers. Wow. என்னப்பா சொல்ற? செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போறதை விட ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன். யார கொலை பண்ண போற? வேற யாரும் இல்லைங்க,
நான் 3 நாளா குளிக்காம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இவளை தான் கொலை பண்ண போறேன். தப்பு பண்ணதுனாலதான் உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இங்க வந்து கொலை பண்றேன்னு சொல்றியே, நீ என்னமா சொல்ற? அவ சொல்ல மாட்டா சார். எப்படி சொல்லுவா? என் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கா. என் வீட்டுக்காரர் எப்பவுமே இப்படித்தான். திரும்பி முடிக்கிற இவரா உங்க வீட்டுக்காரர்? அவருக்கு தெரியாம 400 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கினேன். அது அவருக்கு பிடிக்கல. ஏதோ முக்கியமான செலவுக்கு பணம் வச்சிருந்தார் போல இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைன்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போனவரு சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்கு வரல. ஆனா அவர் பீச்சுக்கு தான் போயிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்ன அடிக்கடி அவர் அங்கதான் கூட்டிட்டு போவாரு. கடையில சேலையை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி அவரை சமாதானப்படுத்துறதுக்காக பீச்சுக்கு போனப்பதான் அந்த போலீஸ்காரங்க எங்க மேல சந்தேகப்பட்டு எங்களை பிடிச்சிட்டாங்க. என்ன கான்ஸ்டபிள் இது? கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி கூண்டிலே நிற்கும் இந்த பெண் மிக மிக புத்திசாலித்தனமாக இவரை தன் கணவர் என்று கூறிவிட்டார். கணவர் என்று கூறிக்கொள்ளும் இந்த பெண்ணின் கழுத்தில் மாங்கல்யம் இல்லாதிருப்பது ஏன்? யூ ஆர் கரெக்ட். அரசாங்க வக்கீல் அவர்கள் மன்னிக்க வேண்டும். ஏற்கனவே என் பெயர் பிலோமினா என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நினைவு கூறுகிறேன். இதையும் கணம் நீதிபதி அவர்கள் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவ மத வழக்கப்படி எங்களுக்கு தாலி கட்டும் பழக்கம் கிடையாது. சந்தேகம் என்ற பெயரால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த தம்பதிகளை குற்றமற்றவர்கள் என கருதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்ன மாதிரி ஒரு பொம்பளை இந்த உலகத்துல பார்த்தது இல்ல. அத்தனை பேருக்கு முன்னாடி கோர்ட்ல என்ன உன் புருஷன் சொல்லிருக்கே? என் 400 ரூபாய் கொடுக்க உனக்கு வக்கில்ல? மோதிரத்தை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? வெக்கமா இல்ல? உன்னோட ஒரு ப்ராஸ்டியூட்டே மேல். என்ன ப்ராஸ்டியூட்டை விட கேவலமா பேசுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனா என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை கோர்ட்ல புருஷன்னு சொல்லல. 3 நாளா என்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா, அதுக்காகத்தான் அப்படி ஒரு பொய்ய சொன்ன. ஒரு குரான்லயோ ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் இங்க நின்ன. என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் நில்லு. இப்ப நீ எங்க போற? எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. உன்னை விட நான் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா நான் மெட்ராஸ்க்கு வந்த உடனே எனக்குன்னு தங்குறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிட்டேன். உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீ என் கூட வந்து தங்கலாம். என்ன பாக்குற? இப்ப நான் உங்க கூட வரேன். அதுக்கு காரணம் என் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை. 2வது, இதை விட்ட வேற வழி இல்ல. இத பாரு, இப்ப நாம 2 பேருமே வேலை இல்லாம இருக்கோம். வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நீ பொம்பளை, அநேகமா உனக்கு தான் முதல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதான் நான் தங்கி இருக்கிற தாஜ்மஹால். என்ன வந்த உடனே தேட ஆரம்பிச்சிட்ட? வேற ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் இல்லீங்களா? அதுவா, எங்க வேணாலும் போலாம். இதை தவிர குளிக்கிறதுக்கு. குளிக்கிறதுக்கா? பாரு, அங்கதான் குளிக்கணும். அங்க ரயில்வே வாட்டர் டேங்க் இருக்கு, அதுல தண்ணி வரும். அங்க இருந்து தண்ணி கொண்டாந்து இங்க குளிக்கணும். நீ குளிக்கும் போது நான் பாத்துக்கிறேன், நான் குளிக்கும் போது நீ பாத்துக்க. என்ன சொன்னீங்க? ஏமா நீ என்ன தப்பா நினைக்கிற? நீ குளிக்கும் போதோ நான் குளிக்கும் போதோ வேற யாரும் வந்து பாத்திர கூடாது, அதுக்குதான் சொன்னேன். மறைவா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் உனக்கு தெரியுது, ஆனா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியலையே. நம்மள மாதிரி ஆட்கள் வந்து தங்கறதுக்கு கூட்ஸ் வண்டியை கொஞ்சம் பெருசா கட்டுறாங்களா, இல்ல உன்ன மாதிரி பொம்பளைங்க வந்து குளிக்கிறதுக்கு இதுல ஒரு சின்ன பாத்ரூமாவது கட்டி வச்சிருக்காங்களா? நான் அதுக்கு சொல்லலைங்க. இத பாருமா, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு வேற வழியே இல்ல.
ஏன் மெழுகுவத்தியை கொளுத்தி வைக்கிறீங்க? ஒரு பாதுகாப்புக்கு தான். நான் உங்க கூட காலையில வரும்போதே என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன்ல. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா என் மேல உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் நடுவுல இந்த மெழுகுவத்தி எரியட்டும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத காலையில சொல்லு. குட் நைட். இந்த பேப்பர் வாங்கின காசு கையில இருந்தாலாவது ஒரு வீட்டையாவது கட்டி சமையல் ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? அப்புறம் சாப்பிடுவோம். நம்ம படிப்புக்கு ஏத்த வேலை எவனாவது கொடுக்குறான்னு பாக்குறேன். செங்கல்பட்டு போறதுக்கே வக்கு இல்ல, இந்த லட்சணத்துல சிங்கப்பூர்ல வேலையும். ஏங்க ரொம்ப நாளா மௌத்தார்கன் ஒண்ணு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? என்னது வாசிக்க தெரியும் மாவா? உனக்கு கல்யாணி வேணுமா, தோடி வேணுமா, மோகனம் வேணுமா? நீங்க கேக்குறது பார்த்தா பிரமாதமா வாசிப்பீங்க போல இருக்கு. கேக்குறியா? போதுங்க, போதும் போதும். ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க, போதும். அப்படியா? வேண்டாம், சொல்றது கேளுங்க, வேண்டாம், போதும். போதுங்க, போதும் போதும் போதும். பிரமாதமா வாசிக்கிறீங்க. முதல்ல சாப்பிட வாங்க. சாப்பாடுலாம் அப்புறம், நான் முதல்ல வாசிக்கிறது கேளு. இங்க வா, இங்க வா, உட்கார் உட்கார். நான் வாசிக்கிறத கேளுமா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. ஓ, நீ ஏன் கேட்கலன்னா எப்படி? சாப்பாடு அப்புறம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி பாயசம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். பாயசம் அப்புறம் சாப்பிடலாம், முதல்ல இதை கேளு. வேண்டாங்க. வாசிக்க போறீங்களா? கண்டிப்பா. நிச்சயமா? நிச்சயமா. சரி. என்னை பத்தி இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல. உங்களை மாதிரி நானும் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்னை படிக்க வச்சு ஆளாக்குனது எங்க சித்தப்பா தான். அவர் புண்ணியத்துல கோயம்புத்தூர்ல நான் ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். யாரு? பிலோமினாவா? அது எப்படி கரெக்டா சொன்னீங்க? இல்ல, இந்த ஆஸ்பத்திரியில நல்லா கவனிச்சுக்கிறது ஒத்திதானம்மா. அங்கிள், 4 நாள்ல ஆபரேஷன் நடக்க போகுது. அதுக்குள்ள ஏன் எடுத்து கஷ்டப்படுறீங்க? கண்ணுக்கு தானே ஆபரேஷன், கால் நல்லா இருக்குல்ல, அதான் ஒரு வாக் போலான்னு வந்தேன். கண் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆயிருந்த டேவிட் அங்கிள் கிட்ட எங்க சித்தப்பா ஒரு நாள் ஏன் கதவை சாத்துறீங்க? முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஒரு 2 நிமிஷம் வெளியே இருக்கிறியா? டேவிட், இந்த அதுல ஒரு கையெழுத்து போட்டு. 2 நாளா தான் கட்ட வைக்க போறாங்களே, அதுக்கப்புறம் போடலாமே. இல்ல டேவிட், இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு கையெழுத்து போடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு படி? நம்ம தொழிலாளர்களுக்கு 50 ஏக்கர் நிலத்துல விளையக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்துங்கிறதுக்கான பத்திரம் இது.
ஊட்டியில் இருக்கிற டேனியல் எஸ்டேட் 100 ஏக்கராவை வாங்கினதுக்கான பத்திரம் இது. உங்களுக்கு படிச்சு சொல்றேன். உங்களுக்கு எங்கெங்க சொத்து எல்லாம் வித்து பேப்பரா இருக்கு. அந்த சொத்துக்களின் பேர்ல எந்த விதமான வில்லங்க வரக்கூடாதுக்காக ஆஸ் ஏ பார்ட்னர்ங்கிற முறையில இந்த டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடு. இங்க ஒரு கையெழுத்து போடு. இந்த இடத்துல ஒரு கையெழுத்து. அங்கேதான். யாரோ கதவு தட்டுறாங்களே. அது பக்கத்து ரூம்ல. நீ கையெழுத்து போடு டேவிட். முதல்ல போய் பாரு யாருன்னு. இல்ல டேவிட், நீ கையெழுத்து போட நேரமா. இங்கதான் தட்டுறாங்க, போய் பாரு. போய் பாருப்பா யாருன்னு. என்ன, நான் தான் 2 நிமிஷம் உன்னை வெளியே இருக்க சொன்னேன்ல, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்கணும்னு. சாரி, பேஷண்ட கரெக்ட் டைம்ல செக் பண்ண வேண்டியது எங்க கடமை. அவர் கட்ட அவுத்து கிளீன் பண்ணணும். 2 நிமிஷம் வெளியே இருக்கீங்களா ப்ளீஸ்? இங்க பிலோ சொல்றதுதான் சட்டம். கொஞ்சம் வெளியேறா. ஓகே. அங்கிள், என்ன பிலோமினா? ஒரு நாளைக்கு 1000 தடவை பார்ட்னர் பார்ட்னர்னு சொல்வீங்களே, ஆமா. அவர் இப்ப என்ன செஞ்சார் தெரியுமா? என்னமா? உங்க ஃபைல்ல இருக்கிறது பூராவும் வெத்து பேப்பர் தான். அதுலதான் கையெழுத்து வாங்கியிருந்தாரு. நம்பி எந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் கையெழுத்து போட வேண்டாம் ப்ளீஸ். தாய் தகப்பனே இல்லாத அனாதையான ஒண்ணு எடுத்து வளர்த்தனே, என்னையா காட்டி கொடுக்குற? ஏன் சித்தப்பா, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? நியாய அநியாயத்தை பத்தி ஏன் சொல்ற? என்ன தைரியம் இருந்தா நீ யாரக்கா? அந்த ஏமாற்றத்தை எங்க சித்தப்பாவால தாங்க முடியல. என்ன அடிச்சு துன்புறுத்துறாங்க, அதையும் நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனா ஒரு நாள் என் சித்தியும் அவங்க தம்பியுமா சேர்ந்து, அனாவசியமா சத்தம் போடாதே சித்தி, சித்தி கதவை தரங்க சித்தி, இப்படியே பட்டி போட்டு வச்சாதான் உனக்கு புத்தி வரும். எங்களையா காட்டி கொடுக்குறேன் சித்தி, உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன் சித்தி. வாய மூடுறி சித்தி ப்ளீஸ். எங்க காவ மேல பூட்டி வச்சிருக்கேன். அவதான் உன்னையும் மச்சானையும் காட்டி கொடுத்தாள்ல. 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துரு, காது காது வச்ச மாதிரி முடிச்சிடுற. தண்ணி நான் தொலைச்சிட்டு வா, பணம் கொடுக்குறேன். Wow. அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தப்பதா உங்களை முதல்ல பஸ்ல சந்திச்சேன். பிலோமினா, உன் வாழ்க்கையில எவ்வளவு கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. நாராயணா சார், அங்க இருக்கிற கூட்ஸ் எவனோ ஒருத்தன் ரொம்ப நாளா குடும்பம் நடத்திட்டு இருக்கானா? நம்ம டிபார்ட்மெண்ட் சொல்லி உடனே அவங்க காலி பண்ண சொல்லியா? சரிங்க சார். இன்டர்வியூக்கு போறீங்களா, என்னாச்சு? ஒரே ஒரு கேள்வி கேட்டான், பதில் தெரியலன்னு சொன்னேன், கெட் அவுட்னுட்டான். என்ன கேள்வி? உனக்கு தேசிய கீதம் தெரியுமா? தெரியுமே. எங்க சொல்லு. ஜனகணமன அதிநாயக. போதும். எத்தனை வருஷமா தெரியும்? நான் 1வது படிக்கும் போது இருந்து எனக்கு தெரியும். அப்போ கிட்டத்தட்ட 15 வருஷமா இதே தான் பாடிட்டு இருக்கல. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் இதே கேள்வியை தான் என்ன கேட்டான், இதே மாதிரி முழிச்சேன், போடான்னுட்டான், வந்துட்டேன். என்னாச்சு? ஒண்ணுமில்லைங்க. காட்டு. ஒண்ணுமில்லைங்க. காணி சொல்றேன். அறிவு இருக்கா? கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு. காதல் செய்வதற்கு
இடம் காலியாயிருக்கு. கூர்சு வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு. காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. அங்கே ஒரு தாஜ்மஹால், இங்கே ஒரு மும்தாஜ், ரெண்டு பேரை சேர்த்தது குட்ஸ் வண்டி கேரேஜ். அந்த கதை போல இந்த கதைதான் மத்தவங்க பேசும் அன்பு கதைதான். உள்ளபடி நானும் உன்னை உரசி ஒட்டிக்கொண்டு வாழும் பட்டத்தரசி. நான் படும் பொண்ணுதான் வாழ்விலே ஒண்ணுதான், நீதான் நீதான், அது வேறே சொந்தம் எது? கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு. காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. கம்பன் மகன்தானே அம்பிகாபதி, மன்னன் மகள் தானே அமராவதி. நாமும் அது போலே எண்ணி இருப்போம், ஊசியில நூலா பின்னி இருப்போம். கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு. காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு. காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. என்ன சார்? என்னவா? என் மூஞ்சிய பார்த்து சொல்லு. பாருங்க சார், நானும் 4 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி சொல்லியும் பார்த்துட்டேன். இவங்க காதல விழுந்த மாதிரி தெரியல. ஏயா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க குடும்ப நடத்துறதுக்கும் இந்த மாதிரி கூத்தடிக்கிறதுக்கு ரயில்வே வெஹிக்கிள் வச்சிருக்காங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், நான் சும்மா. பேசாதையா. 10 நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இல்லன்னா ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்துரு. சாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளியே போடு. இல்ல சார், 10 நிமிஷத்துல நாங்க வெளியே போயிடுறோம். ஆமா சார், நாங்க 10 நிமிஷத்துல போயிடுறோம் சார். போயிடுறோம், நீங்க போங்க. பாத்தியா, இதை விட ஒரு அற்புதமான மண்டபம் இந்தியாவிலே கிடைக்காது. இங்கதான் மகாராஜா மகாராணி எல்லாம் தங்கியிருந்தாங்களாம். இப்ப நாம தான் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள போறோம். வா. இந்த இடத்தை பார்த்தா நமக்காகவே கட்டின மாதிரி இல்ல? நான் தான் சொன்னேன்ல, மகாராஜா மகாராணி எல்லாம் தங்கியிருந்த இடம்னு. கூட்ஸ் வண்டியில இருந்து துரத்துற மாதிரி இங்க யாரும் வந்து துரத்திட மாட்டாங்களா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட்மா, இது ஸ்டேட். இங்க எல்லாம் நம்ம கையில தான். இந்த வீட்டு வசதி வாரியம் இருக்குல்ல, அதுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ். யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய ரூம். பார்த்து அது வா.
பிலோமினா, என் பர்த்டேக்கு ஏதோ பரிசு கொடுக்கறதா சொன்னியே, என்ன கொடுக்க போற? உங்க கையை கொடுங்க. யாரோ லாரிக்கார அடிச்சு போட்டு போயிட்டான். ஸ்பாட்லயே ஆல் அவுட். நேத்து வரைக்கும் 1500 ரூபாய் சம்பளத்துக்கு LICல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இவர் நிலைமையை பாத்தீங்களா? சார், மேனேஜர் ரூம் சார். நேரா உள்ள போங்க சார். குட் மார்னிங் சார். எஸ் ப்ளீஸ். சார், என் பேர் ரவி சார். நான் பிகாம் பாஸ் பண்ணிருக்கேன் சார். டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் லோயர் ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன் சார். ஸ்போர்ட்ஸ்ல நான் பாஸ் சார். வேணும் சர்டிபிகேட்ஸ் பாருங்க. எனக்கு தயவுசெய்து வேலை கொடுங்க சார். நீங்க படிச்சிருக்கலாம் சார், ஆனா இங்க தற்சமய வேலை இல்ல சார். இல்ல சார், இப்பதான் இந்த ஆபீஸ்ல வேலை சார். ஒரு கிளர்க் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. அந்த வேலையாவது கொடுங்க சார். நான் சின்சியரா வேலை பார்ப்பேன் சார். ஐ எம் வெரி சாரி சார். அவர் செத்த 5வது நிமிஷத்திலேயே அந்த போஸ்ட்டுக்கு வேற ஒரு ஆள் பிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? வேலையில்லா திண்டாட்டம் என்னை விட வேகமா இருக்கு சார். நான் வரேன் சார். ஒரு லாரி புக்கிங் ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சு. எனக்கும் அங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாருங்களேன். அங்க ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் வேலை. இங்க ரொம்ப கஷ்டமான வேலையா? ஒரு நாளைக்கு பார்க்க தானே போற. பிரமோதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். என்னங்க இது? என்னமோ இன்னைக்கு என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க. என்னது? நான் பாடினா உன்னை பயமுறுத்துற மாதிரி இருக்கா? சரி சரி, இன்னைக்கு என்ன சாம்பார்? வெண்டைக்காய் சாம்பார். எது? இதெல்லாம் அறிவில்லாதவங்க சாப்பிடுறது. இதெல்லாம் ஒரு காய்கறி. இத மனுஷன் சாப்பிடுவானா? இத பார், டிசைனா கலர்ஃபுல்லா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல 4 வகையான சமையல் செய்யணும். 5 நிமிஷத்துல. 5 நிமிஷத்துலயா? ஐயோ, சரி ஒரு 6 நிமிஷம் எடுத்துக்க. குழம்புக்கு மிளகா அரைக்கும் போது மிளகா அரைப்பல்ல, நல்லா சந்தனமாட்டம் அரைக்கணும். எப்படி? நல்ல சந்தனமாட்டமா? சந்தனமே தெரியாதா? ஐயோ, இவ்வளவே நான் ஒருத்தி எப்படிங்க செய்ய முடியும்? டோன்ட் டாக், ஒர்க் மோர், டாக் லெஸ். ஐயோ, யாரோ அங்க சிரிச்ச மாதிரி தெரியுதா? யாரது? நான் இல்லப்பா. அதானே பார்த்தேன். சிரிக்கிற மாதிரியா வேலை கொடுத்திருக்கீங்க? கிளி சீட் எடுத்த மாதிரி வாயில ஒரு புஸ்தகம். ஏதோ ஜோசியக்காரனாவது ஆகலாம் தான். இத பார், நான் இந்த கதையை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ சமையல முடிச்சிடணும். ஐயோ,
இன்னும் மிளகாவை அரைக்கலையா? என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அரைக்கிறேன். 50 கிராம் மிளகா வாங்கி வச்சது அப்படியே இருக்கு, இப்ப அரைச்சிடுறேன். ஒரு கை பிடிக்கணும் அம்மி அரைக்கணும் மாமா. கை வலிக்குது மாமா. ஒரு கை பிடிக்கணும் அம்மி அரைக்கணும் மாமா. நான் இழுத்தரைக்கிற போது கை பழுத்திருக்குது பாரு. நீ அழுத்தமான ஆளு, ஏன் கழுத்தறுப்பது ஏன்? அம்மி அரைப்பது பொம்பள வேலை தாண்டி, அதுக்கு போய் என்ன அழைப்பது ஏண்டி? அம்மி இழுத்தரைக்கிற போது நெஞ்சை இழுத்தரைக்கிற மானே, நீ அழுத்தமான ஆளு, ஏன் கழுத்தறுப்பது ஏண்டி? கை வலிக்குது மாமா. ஒரு கை பிடிக்கணும் அம்மி அரைக்கணும் மாமா. அம்மி அரைப்பது பொம்பள வேலை தாண்டி, அடி அதுக்கு போய் என்ன அழைப்பது ஏண்டி? அம்மி இழுத்தரைக்கிற போது நெஞ்சை இழுத்தரைக்கிற மானே, நீ அழுத்தமான ஆளு, ஏன் கழுத்தறுப்பது ஏண்டி? கை வலிக்குது மாமா. ஒரு கை பிடிக்கணும் அம்மி அரைக்கணும் மாமா. அம்மா தாயே முடிஞ்சா பாடுபடு, அலுப்பும் சலிப்பும் இருந்தா அளவிடு. பொல்லாத கோபம் என்ன கண்ணான ரசாவே, வேளாண் கல்லில் வச்சா வாடாத ரசாவே. மானேவா பொய்க்கோவம் தாண்டி, ஏனேவா ஒரு தாபம் தாண்டி, கண்ணே நீ கட்ட என் மனசு தாங்காது. கை வலிக்குது மாமா. அட அம்மி அரைச்சிட நான் இருக்கிறோம் அம்மா. அட ஒன்னாகத்தான் நாமே சேர்ந்து அம்மி அரைப்போமே. ஒன்னாகத்தான் நாமே சேர்ந்து அம்மி அரைப்போமே. கை வலிக்கல மாமா. இப்ப கை வலிக்கல. குங்குமச்சி இதப்பா என்னதான் யோ, இன்னையா பகல்லையே வெளியே சொல்ல முடியாத கணா கண்டுகிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். வண்டி வருமா வராதா? உட்காருங்க சார், உங்களுக்கு இல்லாத வண்டியா?
ஆளை பார்த்தா சுமாரா தெரியுறீங்க. என்னத்த சார் சாப்பிடுறீங்க? இவ்வளவு வெயிட்டா இருக்கீங்க. பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு சாப்பிடுறேன். வண்டியை ஓட்டியாண்ணா. தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனையோ கோடி ஜனங்கள்ல இப்ப நம்ம பக்கத்துல யாருமே இல்ல. ஒண்ணு நான் உங்ககிட்ட பேசணும், இல்ல நீ என்கிட்ட பேசணும். திருடல, பொய் சொல்லல, வேலை கிடைக்கல, ரிக்ஷா எடுத்தேன். இதுல என்ன தப்பு? இத பாருங்க, உங்களுக்காக மட்டும் நீங்க ரிக்ஷா எடுத்திருந்தா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். இதுல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். இத பாரு, நீ நான் ஏன் பிரிச்சு பேசுற? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இனிமே நாம 2 பேரும் பட்னியே கிடந்தாலும் சரி, நீங்க ரிக்ஷா ஓட்டக்கூடாது. இப்ப என்ன சத்தியம் பண்ணணும்னு சொல்றியா? சார், தம்பி, உன் நல்ல நேரம் நல்லா தெரியுது எனக்கு. 10 நாளா அந்த போஸ்டுக்கு நான் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. காரணம் உன் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். சார், அப்படின்னா இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? இந்த கன்சர்னுக்கு நான் ஓனர் இல்லையே, ஐ எம் ஒன்லி மேனேஜர். தேங்க்யூ. ஹலோ, அந்த லெட்டரை பிஏட்ட கொடுத்துருங்க. குட். இதோ பார் தம்பி, புதுமலையில ஒரு வேலை காலி இருக்குது. அது பணம் சம்பந்தப்பட்டது. அந்த வேலைக்கு ஒண்ணு மட்டும் இல்ல, யாரை அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும். அது கம்பெனியோட ரூல்ஸ். சார், உங்களால வேற ஒண்ணுமே பண்ண முடியாதா? உனக்காக 3 நாள் டைம் தரேன். இன்னைக்கு தேதி 22. இந்த 3 நாள்ல உன்னால பணம் கட்ட முடியலன்னா ஐ எம் சாரி. You may take this. நேத்துல இருந்து சாப்பிடலனாலும் பசிக்கல. உங்களுக்கு பசிக்குதா? இல்ல. தண்ணி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். நாதஸ்வர சத்தம் இங்க எங்கேயோ கேக்குது. பக்கத்துல யாருக்கோ கல்யாணம் நடக்குது போல இருக்கு. இல்ல? ஆமா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சொல்லுங்க. கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் நம்மள யாருன்னே தெரியாது. நம்ம ஏன் அங்க போய் சாப்பிடக்கூடாது? ஏங்க, படிச்சிருக்கீங்கல்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாத கல்யாண வீட்டுல போய் சாப்பிடலாமா? இத பாரு, நான் பச்சையா சொல்றேன், நம்ம பசியோட ரேஞ்ச் என்னன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நாம பேசினதெல்லாம் வெறும் போலித்தனம் தான். நாளைக்கு சாப்பாடு கிடைக்கிறதா இருந்தா நாம பட்னி கிடைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல நாளன்னைக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் நிச்சயமா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நம்ம பசியோட ரேஞ்ச் என்னன்னே தெரியல. அப்புறம் இஷ்டம். நான் பட்னி கிடக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா உங்களை பட்னி போடுறதுக்கு நிச்சயமா எனக்கு உரிமை இல்ல. இந்தப்பா. வணக்கம்மா. வணக்கம். சீக்கிரம் வா, மாப்பிள்ளை தாலி கட்டிட போறாரு. ஐயோ, ராத்திரில யாராவது தாலி கட்டுவாங்களா? அடம் பண்ணாதடா, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். குட் மார்னிங் சார். சீக்கிரம் வா. இது வரைக்கும் எவனும் இந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கொடுத்தது இல்லையே. சாப்பிட்டாச்சுங்களா? இல்லைங்க. அப்புறம் எதுக்கு தாளம் போடுறீங்க? சாப்பாட்டுக்கு தான்.
நீ ஒண்ணு செய். சொல்லுங்க. பொம்பளைங்க பக்கம் நீ போய் உட்காரு, நான் ஆம்பளைங்க பக்கம் போய் உட்காரு. சாப்பிடுமா, சோத்தையெல்லாம் ஜோப்புல போடக்கூடாது. சாப்பிடு. இந்த சாப்பாட்டுக்கு 10 ரூபா மொய் வச்சுட்டானே. 5 பேரை கூட்டம் வந்துருக்கல வீட்டுல. சாம்பாரை கலக்கி ஊத்தியா? ஏங்க இந்த அலைக்கு சாம்பார் வேணுமா? என்ன இருந்தாலும் உங்களதை விட என்றையில கொஞ்சம் சிறுசா போச்சு. அதுக்காக குறைச்சலா சாப்பிட போற? யோ சீக்கிரம் சாம்பார் குடியா, சாம்பார். யோ சாம்பார் சரியா? ஹலோ, தொழில கவனியா. கரெக்டா சிக்கிட்ட. உன்ன மாதிரி ஆளுங்க வர்றதுனாலதான்டா தமிழர் சொம்பெல்லாம் காணாம போகுது. ஏன் சம்பளத்துல பிடிக்கிறாங்க வெளிய. போன மாசம் மட்டும் என் சம்பளத்துல 27 ரூபா 50 பைசா பிடிச்சிருக்காங்க. போட சாப்பாட்டுல கைய வச்சதுக்கு அப்புறம் உங்களை வெளியே அனுப்புனாங்க. என்ன அதுக்கு முன்னாலேயே வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. பிலோமினா, நடந்து போன சம்பவம் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பகவத்கீதையிலயோ, ஒரு குரான்லயோ, ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம்.
தொடர்கதை தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம். விலகிடாத நேசம் வாலிபம் என்றலாய் என்றும் இங்கு வீசும். ஏன் மயக்கம் ஏன் தயக்கம் கண்ணேவா இங்கே நிலவு தூங்கும் நேரம். நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம். நினைவு தூங்கிடாது. Wow. என் மனசுல இருக்கிற வேதனைகள்ல கடல் நீர்ல கையளவு நீர் எடுத்துதா இந்த கடிதத்தையே நான் எழுதுறேன். அடுத்தவங்க கல்யாணத்துல போய் அவமானப்பட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு கற்பனையை வளர்த்துட்டு இருக்கோம். எப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒருத்தன் கைய வச்சானோ அதுக்கப்புறமா உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. நாம ஒண்ணு சேரணும்னா நமக்கு தேவை வேலை. இன்னும் 6 மாசம் வரைக்கும் நிச்சயமா நான் உங்களை பார்க்க போறதில்ல. நீங்களும் என்ன தேட வேண்டாம். எந்த கல்யாண மண்டபத்துல இருந்து நம்மள துரத்தி விட்டாங்களோ அதே கல்யாண மண்டபத்துல நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இத பாருங்க, ஒரு பகவத்கீதையிலயோ ஒரு குரான்லயோ ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் நம்ம பிரியணும்னா அதை மாத்த யாராலையும் முடியாது. பிலோமினா, என்ன நினைக்கிற? தூக்கியா? சாஸ்திரி நகர்ல இறங்குறவங்க இறங்குங்க. மிஸ்டர், உன்னதான்ப்பா
டெர்மினஸ் வந்தாச்சு, கீழே இறங்கு. நமக்கு தேவை வேலை. பேர் மட்டும் இருக்கு, அட்ரஸ் இல்லையே. மாணிக்கம், கவர் நிறைய பணம் இருக்கு. மாணிக்கம். சார், பஸ்ல ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி பேசணும். யாரை பாக்குறது? உள்ள போனீங்கன்னா ஆபீசர் இருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த பணம் இது. இதை திருப்பி கொடுக்க பாரு. உனக்கு இப்ப டெபாசிட் கட்ட பணம் தேவை. கையில கிடைச்ச இந்த பணத்தை திருப்பி கொடுக்க நினைக்கிறியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்தாங்க சார், நீங்க கேட்ட டெபாசிட் பணம். தம்பி, பணம் கொண்டாந்து கொடுத்தது பெருசு இல்ல, ஆனா நீ டியூட்டி இல்ல, சின்சியரா இருக்கணும். சரி சார். யுவர் அப்பாயிண்டட். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்யூ சார். நாளைக்கு நீ முதுகுல புறப்படணும். குட் லக் அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். ரிசப்ஷன்ல யாரும் இல்லீங்க. சார் ஊருக்கு புதுசுங்களா? ஆமாங்க. சார் பஸ் இறங்கும் போதே பார்த்தேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்க டேவிட் எஸ்டேட்டுக்கு வேலை விஷயமா வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த எஸ்டேட் தெரியுங்களா? தெரியாது. எனக்கு தெரியும், வாங்க கூட்டு போறேன். வாங்க. உங்க யோகம் என்ன முதல்ல பாத்தீங்க. என்னங்க உங்க மூஞ்சி இவ்வளவு கெளுத்தியா இருக்கு? ஒரு 12 மணி நேரம் பஸ்ல பிரயாணம் பண்ணிருப்பீங்களா? ஆமாங்க. வர வழியில யானை சிங்கெல்லாம் பாத்தீங்களா? 2 குரங்கு தான் பார்த்தேன். அது இருக்க வேண்டியதான். பெட்டியை கொடுங்க. பரவாயில்ல. அட கொடுங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்ல, நானே கொண்டு வரேன். எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நான் கொண்டு போறேன். என்னது? இல்லீங்க, உங்க கூட கொண்டு வரேன்னு சொன்னேன். வாங்க. உங்க பேரு? ரவி. ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல? பாப்பநாயகம் பாளையம். ஓ, பாப்பநாயகம் பாளையத்துல பெருமாள் கோவில் பக்கம். அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லைங்க. கூட பிறந்த யாரா இருக்காங்களா? யாரும் இல்ல. இந்த எஸ்டேட்ல வேலை கிடைச்சிருக்கா? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சார் இது? இப்பதான் என்ன பாக்குறீங்க, அதுக்குள்ள இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? நான் என்ன தப்பா கேட்டேன்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு தானே கேட்டேன். என்ன சார், கல்யாண விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்களே? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதுன்னு தானே கேட்டேன். கல்யாண விஷயத்தை இவ்வளவு அதட்டி கேக்குறீங்களா? கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு தப்பா நினைக்காதீங்க. இவர் பேர் மாணிக்கம். இவர் பொண்ணு கல்யாணம் வரதட்சணை இல்லாம நின்னு போச்சு. அதுல இருந்து ஊருக்கு யாரு புதுசா வந்தாலும் அவங்களை ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை நீங்க எங்க போகணும்? வாங்க போலாம். இதான் சார், நீங்க தேடி வந்த டேவிட் எஸ்டேட் மேனேஜர் வீடு. அவரை பார்த்தா எல்லா விவரமும் புரியும். சரி சார். சார், மேனேஜர் சார்.
யாரப்பா அது? நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சூப்பர்வைசர் சார். உங்களை பார்க்கணும்னு வந்தாரு. அதான். நீங்க தான் ரவியா? எஸ் சார். கிளாட் டு மீட் யூ. நீங்க வர்றதா ஏற்கனவே எனக்கு தகவல் வந்திருக்கு. கொஞ்சம் இருங்க. ராஜன் இங்க வாங்க. என்னங்க சார்? ருக்கு கிட்ட போய் சொல்லி அந்த வியூ பாயிண்ட் வீட்டை சுத்தப்படுத்தி வைக்க சொல்லு. இனி 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடுறோம். போ. சரிங்க சார். அக்கா, ருக்கக்கா. என்னடா? நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா ஒரு சூப்பர்வைசர் வந்திருக்காரு. அவர் இப்ப நம்ம ரிசப்ஷன் சென்டர்ல இருக்காருக்கா. இன்னும் 10 நிமிஷத்துல அவர் இங்க வந்துருவாரு. ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சா? இப்பதாண்டா கூட்டிட்டு இருக்கேன். கூட்டினா பத்தாதுக்கா, எல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி வைக்கணும். வாங்க சார். இதான் நீங்க தங்க போற வீடு. இப்படியே சொல்லி ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்ன சார் நின்னுட்டீங்க? ஹில் ஸ்டேஷன்ல நடந்து பழக்கம் இல்ல போல் இருக்கு. வாங்க, போக போக பழகிடலாம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதான் சூப்பர்வைசர் வேலைக்கு புதுசா வந்திருக்காரு. அவர் மேல அழுக்கு தண்ணி ஊத்துறியா? சாரி சார், அவளுக்கா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மூஞ்சியை பாரு, திருவிழாவில் காணாம போனவ மாதிரி. என்னம்மா சாப்பிடும்போது அழுதுட்டு இருக்க? பிலோ, நான் ஏன் சாப்பிடலன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? அங்கிள், இன்னைக்கு நீங்க சாப்பாடு போட்டுட்டீங்க. ஆனா நான் மெட்ராஸ் வந்ததுல இருந்து உங்க கண்ணுல படுற வரைக்கும் என்னோட கஷ்டங்களை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா என்னோட கஷ்டங்கள்ல ரவின்னு ஒருத்தர் பங்கேற்றுக்கிட்டாரு. அவர் இப்ப சாப்பிட்டாரா இல்லையான்னு நினைக்கும் போது என்னால சாப்பிட முடியல. அப்படியா? இது ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா அவர் எங்க அழைச்சு வந்திருக்கலாமே. அது முடியாது அங்கிள். ஏன்? கடைசி அவர் சந்திச்ச மண்டபத்துல மறுபடியும் 6 மாசத்துக்கு அப்புறம் சந்திக்கிற ஒப்பந்தத்துலதான் நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்தேன். பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறமும் அவரை பத்தி நினைக்கிறேன்னா அவர் உன் மனசுல எவ்வளவு ஆழமா பயந்திருக்காருன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவர் எனக்கு காட்டு. அவர் என்ன உதவி பண்ணாலும் நான் செய்யறேன். அங்கிள், உங்களுக்கு எவ்வளவோ கம்பெனிங்க இருக்கு. அதுல அவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தர முடியுமா? மேனேஜர் வேலை போட்டு தரேன், போதுமா? Thank you, uncle. Good. முதல்ல அவரை போய் பார்ப்போம். Come on, let's move. ரவி இங்கதான் தங்கியிருந்தாரா? ஆமா அங்கிள். பெரியவரே, ரவின்னு ஒருத்தர் இங்க இருந்தாரே, அவர் இங்க இருக்காரா? அப்படி யாரும் இல்ல, நான் தான் இங்க தங்கி இருக்கேன். பிலோமினா, நிச்சயமா உன் ரவி மெட்ராஸ்குள்ள தான் இருப்பான். நான் உன்னை கண்டுபிடிச்சிடறேன். வாமா வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். சாரி அங்கிள், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க.